நமஸ்காரம். ராமானுஜ பதச்சாயா கோவிந்தாக்வானபாயினி ததாயத்த ஸ்வரூபாசா ஜீயான்மத் விஸ்ரமஸ்தலி. இந்த ஸ்லோகம் எம்பார் என்று புகழ்பெற்றிருந்த ஆச்சாரியன் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பகவத் ராமானுஜர், எம்பெருமானார், உடையவர் என்றெல்லாம் போற்றப்படும் ஜெகதாச்சாரியர் ராமானுஜர். அவருக்கு அடுத்த ஆச்சாரியராக எழுந்தருளியிருந்தவர் எம்பார். தை மாசம் புனர்வசு நட்சத்திரத்தில் அவதரித்தார். இன்றைய நன்னாள் எம்பாருடைய திருநட்சத்திரம். தை மாசம் புனர்வசு நட்சத்திரம். ஆண்டுதோறும் இந்த நட்சத்திரம் வரும். ஆனால் இந்த ஆண்டு ஒரு தனி சிறப்பு. 1000வது ஆண்டு. எம்பார் அவதரித்து இன்றோடு 1000 ஆண்டுகள் நிறைவேறுகின்றன. குரோதன எனும் பெயர் பெற்ற ஆண்டில், அதாவது 1026 ஆங்கில கணக்கின்படி அந்த ஆண்டில் அவதரித்தார். அது குரோதன நாம சம்பத்சரம். அதிலிருந்து 16 60 ஆண்டுகள் சுழற்சி முறையில் முற்று பெற்றன. ஒரு முறை 60 ஆண்டுகளும் சுழலும். அதுபோல் 16 முறை சுழன்றால் 960 ஆண்டுகள் நிறைவேறும். அதற்கு பின்னால் 40 ஆண்டுகள் கழிந்து இதோ விஸ்வாவசு நாம சம்பத்சரம். அதில் தை மாசம் புனர்வசு நட்சத்திரம். ஆகவே எம்பார் அவதரித்து 1000வது ஆண்டு விழா. நீங்கள் அனைவரும் அறிவீர்கள், பகவத் ராமானுஜருடைய சஹஸ்ராப்தி 1000வது ஆண்டு விழா 1017 அவதரித்தவர் 2017 கொண்டாடப்பட்டது. அதிலிருந்து தற்போது 2017 2026 வரை இன்னும் கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் ஓடிவிட்டன. இவர் ராமானுஜருக்கு அவ்வளவு இளையவர். ராமானுஜருக்கு கிட்டத்தட்ட 9 ஆண்டுகளுக்கு முன்னால் கூரத்தாழ்வானுக்கு 1000வது ஆண்டு விழா நடைபெற்றது. அவர் ராமானுஜரை விட மூத்தவர். இவர் ராமானுஜரை விட இளையவர். இவர்கள் இருவரும் அக்கா தங்கையின் குமாரர்கள். பெரிய திருமலை நம்பிகள் என்னொரு ஆச்சாரியன் எழுந்தருளியிருந்தார். அவர் திருவேங்கடத்தில் திருமலையில் இருந்தார். திருமலை திருப்பதி. அங்கிருக்கும் திருவேங்கடவனுக்கு வெங்கடேச பெருமாளுக்கு குடங்குடமாக தீர்த்தம் கொண்டு வந்து தண்ணீர் சமர்ப்பித்து கைங்கரியம் பண்ணினார். அந்த சுவாமிக்கு 2 உடன் பிறந்த பெண்கள், சகோதரிகள். ஸ்ரீதேவி, பூதேவி என்று இருவருக்கும் திருநாமம். அக்கா தங்கை. அவர்களுக்கு பிறந்தவர்கள்தான் எம்பெருமானாரும் எம்பாரும். இதில் எம்பெருமானார்னு உலகம் புகழ ராமானுஜரை கொண்டாடுகிறோம். இயற்பெயர் ராமானுஜர், எம்பெருமானார் பட்டப்பெயர். அதே போல ஒன்றுவிட்ட சகோதரரான இவருக்கு கோவிந்த பெருமாள் என்பது இயற்பெயர், எம்பார் என்பது பட்டப்பெயர். எம்பெருமானார் என்பதிலிருந்து 2 எழுத்துக்களை குறைத்தால் எம்பார் என்று வரும். எம்பெருமானார் அளவுக்கே புகழ் பெற்றவர். ஆனால் அவருக்கு சீடர். அதனால் சில எழுத்துகள் குறைந்து எம்பார்னு வழங்கப்படுகிறார். ராமானுஜருடைய திருவடி நிழல் என்று இவருக்கு ஒரு பட்டப்பெயர், ராமானுஜ பதச்சாயா. எம்பார் அவதரித்தது மதுரமங்கலம் என்னும் அழகான ஒரு கிராமம். காஞ்சி ஸ்ரீபெரும்புதூர் மண்டலத்திலே மதுரமங்கலத்தில் அவதரித்தார். அவர் ராமானுஜரையே காப்பாற்றி கொடுத்தவர். அவருக்கு சில ஆபத்துகள் எல்லாம் ஏற்பட்ட போது அதிலிருந்து இவர்தான் மீட்டு கொடுத்தார். ராமானுஜரும் சந்நியாசி, எம்பாரும் சந்நியாசாசிரமத்தை ஏற்றவர்.
இன்றைக்கு அவர் அவதரித்த 1000வது ஆண்டு நிறைவேறுகிறது. அவசியம் எல்லாரும் எப்போது அவர் அழைக்கிறாரோ அப்போது மதுரமங்கலம் சென்று அவரை தரிசிக்க வேண்டும்னு வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர் இந்த சம்பிரதாயத்துக்காக பல தொண்டுகளை செய்தார். அவர் அருளி செய்த அழகழகான விரிவுரைகள், வார்த்தைகள், விளக்கங்கள் இவை அனைத்தையும் இன்றும் எல்லா உரை நூல்களிலும் காணலாம். ஆழ்வார்களுடைய 4000 பாசுரங்களிலேயும் மிகுந்த பற்று கொண்டவர். அதனால் அதற்கு ஆழமான பல அர்த்தங்களை அருளி செய்தவர். இவருக்கும் ஒரு திரு தம்பியார் எழுந்தருளி இருந்தார். சிறிய கோவிந்த பெருமாள் என்ன அவருக்கு திருநாமம். தை மாசம் புனர்வசு நட்சத்திரம். இதில் ஆச்சரியம், திருவாதிரை நட்சத்திரம் ராமானுஜர், அடுத்த நட்சத்திரம் புனர்வசு. அதில் தான் இந்த சுவாமி அவதரித்தார். ராமானுஜருடைய திருவடி நிழலாகவே கொண்டாடப்படுபவர். அவருடைய அருள் இன்றைய நன்னாளில் பக்தர்களான நம் அனைவருக்கும் கிட்ட வேண்டும். மதுரமங்கலத்தில் சென்று அவரை சேவிக்கக்கூடிய பாக்கியமும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். எம்பார் திருவடிகளே சரணம். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.